எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு முருங்கைக்காய் பருப்பு சாதம் செஞ்சு பார்க்கலாம். இது 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. கழுவி 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நீளமான 2 முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காயில் வேக வச்சு சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மீதி தண்ணியிலேயே, வேக வச்ச தண்ணியிலேயே பருப்பை வேக வச்சு, பருப்பு அரிசியும் வேக வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், 2 தக்காளி, புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு போட்டேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 மிளகு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் வதங்கட்டுங்க, நல்லா வதங்கட்டும். புளி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். விழுது போட்டுக்கலாம். இதுலேயே அரிசி பருப்பு வேக வச்ச சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். கொத்தமல்லி தூள் தூவி
கிளறி விட்டு இறக்கிடலாம். முருங்கைக்காய் பருப்பு சாதம் தயார். நன்றிங்க.